செருப்பால் அடிக்கிறது, கரண்டியை வச்சு அடிக்கிறது, தொடப்பக்கட்டையை கொண்டு அடிக்கிறது, மிளகாத்தூளை வந்து தண்ணியில கரைச்சி மேல ஊத்துறது, முடியை வந்து கட் பண்ணி வைக்கிறது. நீ நானும் ஒன்னா, என் சாப்பாடு தான் வந்து நீ சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து நீ இதுதான் சமைச்சு சாப்பிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படின்ற டார்ச்சர் ஆரம்பிச்சு. அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் நடிப்பாங்க. அப்படி போகும்போதும் கன்னத்துல அடிப்பாங்க, வரும்போதும் கன்னத்துல அடிப்பாங்க. அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில ஃபுல்லா காயம் பண்ணிட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளவு பிளட் வந்தாலுமே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக மாட்டாங்க. அடிக்கும் போதெல்லாம் சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிடுறாங்க. அடிக்கிற அந்த மெத்தட் இருக்கு பாருங்க, இது வந்து கொடுமையான மெத்தட். காலையில 11 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணிக்கு வரை அடிப்பாங்க. சித்திரவதை வந்து ரொம்ப கொடுமையாக நடக்க ஆரம்பிச்சு. வாயில இருந்து பிளட் வருது, என்னை விட்டுருங்க, நான் கெஞ்சுறேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன், என்னை விட்டுருங்கக்கா, என்னால முடியலன்னா உங்க காலை புடிச்சு கெஞ்சுறேன். அப்பயும் விடல. போய் மூஞ்சி கழுவிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க. என்னோட ஜஸ்ட்ல எவ்வளவு அடிச்சிருக்காங்க, என்னால சொல்ல முடியல. ஒரு முறை அடிக்கும் போது ரத்தம் வந்த உடனே அந்த பொண்ணு அழுதுருச்சு. குழந்தை, நாங்க 2 பேரும் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி நீ பாட்டு பாடிட்டு ஆடுன்னு சொல்லி அந்த கோவத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா, பின்னாடி வந்து இந்த இடிகள் இருக்கும் பாருங்க, வீட்டுல சமைக்கிறதுக்கு இந்த கல் இடிப்பாங்கல்ல, முதுகுல வச்சு குத்திருக்கான். இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னா வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யாரு இருக்கா? நீயே இல்லாத நாய். நான் பெரிய எம்எல்ஏ வீட்டுல இருக்கிறேன், எம்எல்ஏ மருமவன். நான் ஒரு வார்த்தை சொன்னா உங்க வீடே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன அவ்வளவு பிளாக்மெயில் பண்ணாங்க. என்ன கேக்குறேன், நீ வந்து ஒரு பைசா கூட கொடுக்காம ஒரு பொம்பளை புள்ளி 8 மாசம் வச்சு டார்ச்சர் பண்ணி அடிச்சு நெஞ்சு ஆக்கி ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை சிந்து வச்சிருக்கேன் அப்படின்னா சொல்லுது. நான் ரத்தம் சிந்தா நாளே கிடையாது சார். தலைமுடியெல்லாம் பாக்குறேன், இங்க அவ்வளவு கேப் இருக்கு. அடிச்சு 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 முடிகிற அடர்த்தி இல்ல. கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஆபாசமான அசுறுகளான வார்த்தை. நீயும் அம்மாவும் ரெட் லைட் ஏரியால போய் தொழில் பண்ணா நல்ல காசு கிடைக்கும். மிளகாத்தூளை கரைச்சி குடிடின்னு குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிட்டு உள்ள ஃபுல்லா எரியும். என்ன பண்றதுன்னு தெரியாம டைல்ஸ் படுத்து துடிப்பேன். என்னால முடியலக்கா, ஏதாவது பண்ணுங்கன்னு. தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. பல்லாவரம் எம்எல்ஏ திரு கருணாநிதி அவர்களுடைய மகனுடைய வீட்டில் நடந்த கொடூர சம்பவத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடக்குதா, ஒரு பணிப்பெண் கிட்ட இவ்வளவு கொடூரமா நடந்துப்பாங்களா அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் நினைக்க தோணுச்சு. அவங்க நினைச்சா நிறைய பேரை வேலைக்கு எடுத்துக்கலாம், பண்ணலாம். ஒரு பொண்ணை ஏன் அவங்க இப்படி கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமும் தோணுச்சு. இது சம்பந்தமா சில விஷயங்கள் தான் அவங்க கிட்ட பேச இருக்கோம். நீங்க அந்த பெண் கிட்ட பேசுனீங்களா? என்ன நடந்ததுங்கிறத முதல்ல சொல்ல முடியுமா உங்க தரப்புல இருந்து? அந்த பொண்ணு இப்ப தற்சமயம் நம்ம மதுரையில தான் இருக்கிறாங்க. நம்முடைய எவிடன்ஸ் அமைப்புடைய பாதுகாப்புல தான் அந்த பெண்ணும் அவங்களுடைய தாயாரும் இங்கதான் இருக்கிறாங்க. போன வருஷம் 2023 ஏப்ரல் மாசம் அவங்க போயிருக்கிறாங்க. 26ஆம் தேதி வேலைக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த மார்லினா அவங்க, அதுக்கப்புறம் ஆண்டோ மதிவாணன், கருணாநிதியுடைய சன். போகும்போது என்னன்னாக்க அக்ரிமெண்ட்ல வந்துட்டு காய்கறிகளை வந்து நறுக்க கொடுக்கணும், வீட்டை சுத்தப்படுத்தணும். இந்த 2 வேலைக்காக தான் அவங்க போறாங்க. போன 2வது நாள் என்ன பண்றாங்கன்னா, சமைக்க சொல்றாங்க. காலை உணவு, மதியம், இரவு உணவெல்லாம் சமைக்க சொல்றாங்க. எனக்கு சமையல்லாம் தெரியாது இந்த பொண்ணு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அறை விட்டுறாங்க, அந்த மர்லினா அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த டார்ச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிடறான். நான் வந்து என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, எனக்கு வந்து இங்க வேலை செய்ய பிடிக்கல, எனக்கு ரொம்ப தாங்க முடியல, எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொன்ன உடனே அவங்க அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க அம்மா கிட்ட முன்னாடி என்ன பண்ணிடுறாங்கன்னா, போன் எல்லாம் வந்து இந்த பொண்ணுடைய போனை வாங்கி நீங்க எடுத்துட்டு போங்க, அந்த போன் இருந்தாக்கா வேலையை வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்ச்சர் வந்து தொடருது. எப்படின்னா செருப்பால் அடிக்கிறது, கரண்டியை வச்சு அடிக்கிறது, தொடப்பக்கட்டையை கொண்டு அடிக்கிறது, மிளகாத்தூளை வந்து தண்ணியில கரைச்சி மேல ஊத்துறது, முடியை வந்து கட் பண்ணி வைக்கிறது. அடிக்கிறதுனா ஏதோ ஒரு இப்படி தட்டிட்டு போறது இல்லை, அந்த பொண்ணுக்கு காயம் ஏற்படுற அளவுக்கு அடிக்கிறது. உடம்பு முழுவதும் அந்த பொண்ணுடைய காயங்கள் நிறைய இருக்கு. அதை கொண்டு போயிட்டு ஒரு பாத்ரூம்ல ஒரு கழிவறையில வந்து நீ இங்கதான் துணி வச்சுக்கணும். ஒரு 2 மாசம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ நானும் ஒன்னா, என் சாப்பாடு தான் வந்து நீ சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து நீ இதுதான் சமைச்சு சாப்பிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் அப்படின்ற டார்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு. இதுல அடிப்படையான கேள்வி என்னன்னா, இவ்வளவு டார்ச்சர் நடக்குது, அவங்க அம்மாவுக்கு தெரியாதான்னு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு கேள்வியை சொல்லுவாங்க. வாரத்துக்கு 2 முறை வந்து பேசுவாங்களா, அது கூடயே அந்த பொண்ணு நிக்குமா. 2 வாரத்துக்கு மேல பேச விடாது. நான் நல்லா இருக்கிறேன், வேலைலாம் ரொம்ப ஹெவியா இல்லை, ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், ஜாலியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு வந்து அப்படியே சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவங்க திருப்பி வந்து அந்த டார்ச்சர் வந்து நின்ன பாடு இல்லை. அந்த அம்மா வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சம்பளம் கேட்கறாங்க. என்னங்க 16,000 ரூபான்னு சொன்னீங்க, 3-4 மாசம் கழிச்சு இடையில வந்து நான் பார்க்க வரணும்ன்றாங்க. பொண்ணை பார்க்க வரணும்னும் போது நாங்க எங்க வீட்டுக்காருக்கு இப்ப பெங்களூருக்கு தொழில் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் நாங்க பெங்களூர் போயிட்டோம், நாங்க சென்னையில கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க
சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்க பொண்ணை வந்து நான் ஆன்லைன் கோர்ஸ் வந்து மதுரை அமிர்தா காலேஜ்ல 2 லட்சம் ரூபாய் கட்டி நான் வந்து அந்த பொண்ணை வந்து கோர்ஸ் சேர்த்து விட்டுருக்கேன். பிபிஏ அப்படி ஒரு காலேஜ் மதுரையில இல்ல. அந்த பொண்ணு இதுவரை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணல. அப்ளிகேஷன் எங்கேயுமே கொடுக்கப்படல. ஆனால் இந்த சித்திரவதை வந்து ரொம்ப கொடுமையாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு 12th வந்து 70% மார்க் எடுத்திருக்கா பயோ மேக்ஸ். அவளுக்கு நீட் எக்ஸாம் எழுதணும்ன்றதுதான் அவளுடைய விருப்பம், கனவு. அப்பா வந்து எங்க போனாருன்னு தெரியல. அவர் உயிரோட இருக்கிறாரா, மனநலம் பாதிக்கப்பட்டு எங்கேயே போயிட்டாரு, செத்துட்டாரா, உயிரோட இருக்காரான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த பிள்ளை என்ன பண்றான்னா, நம்ம வேலை செஞ்சு படிச்சுட்டு அந்த காசை கொண்டு போய் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் படிக்கலாம்ன்ற அவளுக்கு கனவு வந்து அந்த கனவு தான். நீட்ன்ற ஒரு கனவு தான் அந்த பிள்ளை. இவங்க பிபிஏ சேர்த்துட்டு 2 லட்சம் ரூபாய் சேர்த்துட்டேன்னு சொன்ன உடனே இந்த அம்மா யாரும் நம்பிட்டாங்க, அவங்க அம்மாவும். சரி புள்ள படிக்குது, நமக்கு காசு வர பரவாயில்ல, 2 லட்சம் ரூபாய் கட்டி படிக்க வைக்கிறாங்கன்றத ஃபேக்ட் நம்பி இப்படி இருந்திருக்கிறாங்க. அந்த சித்திரவதை வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு காலையில செருப்பு காலெல்லாம் எட்டி உதைச்சிருக்கா அந்த பொம்பளை. ஒரு சமயம் வந்து அந்த 4 வயசு குழந்தை இருக்கு. அந்த 4 வயசு குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கு, அந்த மதிவானன்ட்ட, கருணாநிதி மகன்கிட்ட, அம்மா வந்து கிருத்தியாவை வந்து அடிச்சதுனால ரத்தம் நிறைய வந்து போச்சு. அவரு அவனுக்கு ஒரு டவுட் வந்துருக்கு, காயம் இருக்கு, போய் ஒரு சிசிடி கேமரா வீட்டுல இருக்கு, அதை செக் பண்ண பாக்குறான். அடிக்கும் போதெல்லாம் சிசிடி கேமரா ஆஃப் பண்ணிடுறாங்க. நீங்க இவ ஒரு சாதாரணமான ஒரு 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 மனநிலையில உள்ள பெண் இது கிடையாது. ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஒரு டார்ச்சரை வந்து நடத்துறதுக்கு முன்னாடி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அடிக்கிற அந்த மெத்தட் இருக்கு பாருங்க, இது ரொம்ப கொடுமையான மெத்தட். காலையில 11 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணிக்கு வரை அடிப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு 2-3 மாசம் பேசுறது இல்ல, அது அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம். அது அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த ஆள் சொல்லி இருக்கிறாரு, நீ அவளை அடிச்சு கூட கொள்ளு, ஏன் குழந்தை முன்னாடி அடிக்காத, இவளும் குழந்தை தானே, 17 வயசுல கொண்டு போய் சேர்க்கும் போது அறிவு வேணாமா, நான் என்ன கேட்கிறேன், மூளை வேணாமாங்க, இவளும் குழந்தை தானே. இப்போ உன் குழந்தை வந்து 4 வயசு குழந்தை, அந்த குழந்தை மேல நான் எந்த பிளேம் பண்ணல, குழந்தை தானே, இந்த குழந்தை தான் சொல்றான். ஒரு நாள் அடிச்சிருக்கான், ஒழுங்கா கூட்ட மாட்டேன்னு அடிக்கும் போது சொல்லியிருக்கா, அப்படி அடிக்காது எப்படி அடின்னு சொல்லியிருக்கா, ரொம்ப கடுமையா அடிச்சிருக்கா. ஒரு முறை அடிக்கும் போது ரத்தம் வந்த உடனே அந்த பொண்ணு அழுதுருச்சு, குழந்தை. நாங்க 2 பேரும் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி நீ பாட்டு பாடிட்டு ஆடுன்னு சொல்லி அந்த கோவத்தை என்ன பண்ணிருக்கான்னா, பின்னாடி வந்து நெடிகள் இருக்கும் பாருங்க, வீட்டுல சமைக்கிறதுக்கு இந்த கல் இடிப்பாங்கல்ல, இந்த கல்ல முதுகுல வச்சு குத்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த 2 கையில சூடு போட்டிருக்கான், பேப்பரை எரிக்க வச்சு இந்த இடத்துல சூடு இருக்கு. அந்த பிள்ளை போறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு போட்டோ பார்த்தேன் நான், நேற்று காட்டுறா கொண்டு வந்து. ரொம்ப குட்டி பிள்ளை, நல்லா அழகா இருக்குது மீன்ஸ் நல்லா சாப்பிட்டு மலர்ச்சியா இருக்கிற பிள்ளை. இப்ப பாத்தீங்கன்னாக்க எலும்பும் தோலுமா வந்து இருந்திருக்கு. வெளியில போனாங்கன்னா பூட்டிடுவாங்களாம். அந்த பிள்ளைகிட்ட கேட்ட, கருணாநிதி எந்த விதமான என்கிட்ட ஹராஸ்மெண்ட் எல்லாம் பண்ணல, அவருக்கு இது தெரியவே தெரியாது, அவர் 3 முறை வந்திருக்கிறாரு, அந்த பிள்ளை கரெக்டா சொல்றான். இவர் இந்த புள்ளதான் சாப்பாடு எடுத்து வைக்குமா. என்ன கேட்கிறேன், சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை, குழந்தைகள் மேம்பாடு இப்படின்னு பேசுற எத்தனை முறை நீங்க அசம்பிளியில வந்து பாலிசியை கிரியேட் பண்ணிருப்பீங்க, டிராப்ட் ரெடி பண்ணிருப்பீங்க. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை வேலை செய்த இவ யாருன்ற சென்ஸ் அந்த எம்எல்ஏக்கு இருந்திருக்கணுமா, இருந்திருக்கூடாதா? சின்ன பிள்ளையா இருக்காள, எதுக்கு இங்க இருக்கிறா, இந்த பிள்ளை இங்க வேலைக்கு வச்சுக்கலாமா? டார்ச்சர் விடுங்க, தெரியாது நடக்கிற டார்ச்சர் தெரியாதுன்னு வச்சுக்குமே. ஒரு குழந்தை அங்க வேலை செய்யுதுன்ற இது இருக்கும்ல. நான் என்ன கேட்கிறேன், இப்ப இது நடக்குமான்னு கேட்கறாங்கல்ல. இது இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டுல, கேரளால நிறைய நடந்திருக்கு. ஏன் அடிக்கணும், ஏன் வேற ஆளை வச்சுக்க கூடாது? ஏங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அது என்னன்னா அவங்களோட நோக்கம் வந்து வேலை வைக்கிறதுக்கு வேலையாள் கிடையாது. தனக்கு இருக்கக்கூடிய அந்த டென்ஷன், தனக்கு இருக்கக்கூடிய மன பிரச்சனை இருக்கு பாருங்க, அந்த பிரச்சனையை வந்து ஒருத்தவங்களை அடிப்பதன் மூலம், பலவீனமான அடிப்பதன் மூலம், அதன் மூலம் தன்னை வந்து ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு யுக்திங்க அது. மனரீதியாக நோய் இது. இப்ப இது எல்லாமே என்னன்னாக்கா, இவங்களுக்கு வந்து நான் என்ன கேட்கிறேன், நீ இவ்வளவு கோடியா பணம் வச்சிருக்கிற, பதவி வச்சிருக்க, இது 3 விஷயங்க. ஒண்ணு சாதி புத்தி, அரசியல் திமிரு, பணம் இருக்கு என்கிற தெனாவட்டு. என்ன கேட்கிறேன், நீ வந்து ஒரு பைசா கூட கொடுக்காம ஒரு பொம்பளை புள்ளையை 8 மாசம் வச்சு டார்ச்சர் பண்ணி அடிச்சு நெஞ்சு ஆக்கி ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை சிந்து வச்சிருக்க அப்படின்னா, சொல்லுது நான் ரத்தம் சிந்தா நாளே கிடையாது சார். தலைமுடியெல்லாம் பாக்குறேன், இங்க அவ்வளவு கேப் இருக்கு, அடிச்சு முடிகிற அடர்த்தி இல்ல. அவள் இடைவெளி. நீங்க அவங்க கிட்ட கேட்கவே இல்லையா சார், தப்பிக்கிறதுக்கு அந்த பொண்ணு ட்ரை பண்ணவே இல்லையா? அடிச்சுறது ஒரு பக்கம் வந்து அன்பா பேசுறது, நீ என் தங்கச்சின்றது, உயிர்ன்றது. இப்ப இந்த பிள்ளை ஒரு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கானுங்க, எல்லாரும் முன்னாடி வரவழைச்சு ட்ரெஸ் போட்டு கேக் விட்டு அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு தனியா போயிட்டு, அண்ணன் வந்து என்கிட்ட பேசுறது இல்ல, என் கோபத்தை நான் உங்ககிட்ட தானே காட்ட முடியும் அப்படின்னு பேசிக்கிறது. அந்த பிள்ளைக்கு கவுன்சிலிங் தேவை. அது அவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த பிள்ளை தப்பிக்கிறதுக்கான வீட்டுக்கு போகணும்னு பலமுறை போராடி இருக்கான். ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, நான் எம்எல்ஏ மருமகன், நான் நினைச்சா
உன்னையும் ஆத்தாலையும் உள்ள வச்சிருவேன், உன் தம்பியை லாரி ஏத்தி கொண்டுடுவேன் இப்படின்னு சொன்னா ஒரு புள்ள எப்படி இருக்கும்? கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க. ஒவ்வொரு நாளுங்க ஆபாசமான வசவுகளான வார்த்தைங்க. நீயும் அம்மாவும் ரெட் லைட் ஏரியால போய் தொழில் பண்ணா நல்ல காசு கிடைக்கும், இல்லாட்டினா நீங்க 2 பேரும் வந்து ஊர்லயே வச்சு ஆட்களை வச்சு தொழில் பண்ணுங்க. நீங்க முதல்ல அந்த பொண்ணு எப்ப பாத்தீங்க சார்? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருந்து எப்படி வெளியில வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? 15ஆம் தேதி பொங்கலுக்கு விட்டு போயிடுறாங்க. அந்த அம்மா வந்து அவங்க அம்மா வந்து செல்வி வந்து கடுமையா பேசுறாங்க. என்னங்க நான் புள்ளைய கண்ணுல காட்ட மாட்டீங்க, பெங்களூர்ல இருந்து கூட்டு வாங்கன்றாங்க. அவங்களுக்கு இன்னும் இன்னசென்ட்டா பேசுறாங்க, சென்னையில தெரியாது. வரும்போது அந்த மர்லினாவும் அவங்க வீட்டுக்காரரும் அவங்க அப்பா அம்மா, மர்லினாவுடைய அப்பா அம்மா 4 பேர் சேர்ந்து இந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காங்க, பொங்கல் காசுன்னு சொல்லி ஏதோ கொடுத்துருக்காங்க. இவங்க பதட்டம் அடைஞ்சிடறாங்க. புள்ளைய பார்த்தோன்னா புள்ள இப்படி நஞ்சு போய் கிடக்குறாளே, அவளா போய் இடிச்சுக்கிட்டா, கபோர்டுல இடிக்கிற காயமாவது. நீங்க அந்த பிள்ளைக்கு உடம்பு ரொம்ப முடியலன்னு உடனே கொண்டு போய் 16ஆம் தேதி அங்கங்க வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜிஹெச்ல போய் ட்ரீட்மெண்ட் போறாங்க. அவங்க இதெல்லாம் ஏன் வலிக்குது, எதனால வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க டாக்டர். இவன் வந்து என்ன ஒருத்தர் அடிச்சு விட்டாங்க, அதெல்லாம் அடிச்சாங்கன்னு விளக்கமா சொல்லியிருக்காங்க. அவங்க எம்எல்சி கேஸா ஃபைல் பண்றாங்க, மெடிக்கல் லீகல் கேஸா ஃபைல் பண்றாங்க. எம்எல்சி போட்ட உடனே இது எந்த லிமிட்ல வருது, அவங்க யாரு என்ன அவர் எந்த அபார்ட்மெண்ட் உடனே திருவான்மூர் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த ஜிஹெச்ல இருந்து எங்களுக்கு அந்த தகவல் வருது. அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒரு யங்ஸ்டர், அவர் தான் வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் எங்க டீம் வந்து அங்க இருந்து நீங்க உடனே ரெஸ்ட் பண்ணி போங்கன்னு சொன்ன உடனே அவங்க 17ஆம் தேதி காலையில போறாங்க. இவங்க போலீஸ்க்கு முன்னாடியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த உளுந்தூர்பேட்டை போலீஸ் வந்து அவர் ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. அவரே கலங்கி அழுதுறாங்க, என்னங்க இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இரவு 8 மணிக்கு விமன் போலீஸ் அங்க வர்றாங்க. அவங்கள மக்கள் சந்திக்க விட மாட்டேன்ட்டாங்க. என்ன காரணம்னா இவன் காம்ப்ரமைஸ்க்காக ஒரு 20-25 பேர் வந்து வரான், ஒரு 3-4 எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஊர்ல வந்து ரவுண்ட் அடிக்கிறது. அப்புறம் நான் சத்தம் போட்டேன், ஏன்டா அவன் ஒரு என்னமோ 20-24 பேர் வரான்றதுக்காக நீ நம்ம ஊர்ல வந்து 800 பேர் இருக்கும், ஒண்ணு சேர்ந்து 2 ஏறினா அவன் உள்ள வருவானா, நீங்க ஏன்டா பயப்படுறீங்க அப்படின்னு. அவங்க மக்கள் கொஞ்சம் துணிச்சலா பேச ஆரம்பிச்சோன்னு அவங்க போயிட்டாங்க. அவங்க என்கொயரிக்கு வந்திருக்காங்க, நம்ம பேசினாதான் அது வந்து கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த விமன் போலீஸ், ஏன்னா அந்த ஊர்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 35 கிலோமீட்டர் போய் தள்ளி தங்க வச்சுட்டேன் 2 பேருமே. அதுக்கப்புறம் அந்த விமன் போலீஸ் வந்து பசங்க என்ன பண்ணாங்கன்னா லோக்கல் பசங்க கிட்ட சொல்லி 2 வீலர்ல தான் அவங்க ஏற்றிட்டு போனாங்க. 17ஆம் தேதி நைட் 10 மணிக்கு அந்த என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. விடிகாலம் 1:30 மணி அந்த ஸ்டேட்மெண்ட் முடியுது. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் அவங்ககிட்ட டீடைல்டு இதை வாங்குறாங்க. வாங்கிட்டு 18ஆம் தேதி எங்களுக்கு ஆபீஸ்க்கு போன் பண்றாரு சென்னை டிசி, கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம். அவரே தான் போன் பண்றாரு, நீங்க நம்புங்க. ஏன்னா அவர் வந்து அந்த ஆத்தூர் ராஜலட்சுமி கேஸ் ஒன்று இருக்கும், அந்த 13 வயசு பொண்ணை கழுத்து விட்டுருப்பாங்க, அந்த கேஸ்க்கு அப்ப டிஎஸ்பியா இருந்தாரு. அதனால அவருக்கு ஹிண்டு பத்திரிகையில அன்னைக்கு வந்ததுனால நியூஸ் மினிட்ஸ்ல எவிடன்ஸ் செய்தியை சென்னையில இருந்து பார்த்துட்டு அவரு வந்து கால் பண்ணிருப்பாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க இன்னைக்கே எஃப்ஐஆர் போட்டுறோம் அப்படின்னாங்க. நாங்க டைம் கொடுத்து பார்த்தோம், அது முடியல. அதனால நேற்று ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி அதை இவங்க போட்டிருக்கக்கூடிய எஸ்சி ஆக்ட் கூட இன்னும் வலுவா இல்ல. செக்ஷன் 3 ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க, அது வந்து பொது இடத்துல வச்சு காஸ்ட் நேம் அபியூஸா பேசுறதுன்றதுதான் அந்த அதுக்கான விளக்கம். 3-5 ஒரு செக்ஷன் இருக்கும், அதுதான் வந்து ரொம்பவும் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரியான கொடூரமான குற்றங்கள் நடந்தாலே ஆட்டோமேட்டிக்கா 3-5 போடணும். ஐபிசி 325 எல்லாம் போட்டிருக்காங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா போட்டிருக்கணும். அதையும் நேற்று நாங்க மென்ஷன் பண்ணுவோம். சோ இதான் நடந்திருக்கு. இந்த மீன் டைம்ல அவர் சொல்றாரு நான் 7 ஆண்டுகளாக பழக்கம் இல்லைன்றாரு. ஆனா அவர் பல இடங்களுக்கு போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ணார், இந்த பிரச்சனையை சுமூகமா தீர்க்கலாம். இன்னைக்கு நீங்க என்ன நான் கேட்கறேன் அப்படின்னா, ஏழை எளிய மக்களை நீங்க வந்து என்ன வேணாலும் செஞ்சுட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்தா விலைக்கு வாங்கிடலாம், மிரட்டினா பணிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிற அந்த புத்தி இருக்கு பாருங்க, அந்த மென்டாலிட்டி அயோக்கியத்தனத்தோட உச்சம். விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப விட்டுட்டு போனா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த பொண்ணு ஏதாவது சொல்லிருமோங்கிற பயம் உங்களுக்கு இருந்திருக்குமே சார்? அதுக்கு முன்னாடிதான் தந்திரமா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கையெழுத்து வாங்கியிருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட. நாங்க 2 லட்சம் ரூபாய் வந்து படிக்க வைக்கிறதுக்கானது இருக்கு, நீங்க வேலைக்கு வராமல் போயிட்டாலோ நான் வந்து என் மேலேயும் எங்க அம்மா மேலேயும் தம்பி மேலேயும் ஆக்ஷன் எடுக்கலாம்னு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இந்த மிரட்டல் இருக்கிறதுனால அவ சொல்ல மாட்டான்னு இருக்கான். இப்ப அந்த புள்ள வந்து என்கிட்ட பேசும்போது, ஏன் சார் என்கிட்ட இப்படி மிரட்டி கையெழுத்து வாங்கினாங்களே அதனால நாங்க எங்களை ஜெயில போட்டுவாங்களா அப்படின்னு கேக்குறேன். அப்பனா இப்படி மிரட்டி இருக்காங்க. அவதானிப்பு என்னன்னா, அந்த பொம்பளை ஒரு வேலை வந்து வராம கூட இருக்கலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா வெளியில சொல்லுவான்னு அவன் நினைக்கல. நிச்சயமா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு குடும்பம் முடிவு எடுத்துச்சுன்னா போலீஸ் போயிருப்பாங்க. உளுந்தூர்பேட்டை ஸ்டேஷனுக்கே போய் கூட மனு கொடுத்துருக்கலாம். அவங்க டாக்டரை நான் பாராட்டுறேன், அவர் ஏதோ ஒண்ணு கேட்க இவங்க எல்லாம் அடிச்சு விட்டாங்கன்னு சொல்ல அவங்க கொஞ்சம் விவரமா எம்எல்சி கேஸ் ஒரு ரெக்கார்ட் பண்றாங்க, அதுதான் கேஸா மாறுது. அந்த ரெக்கார்ட்ல கூட அந்த என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்றத தெளிவா இருக்காரு. அந்த அம்மா வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்காங்க,
அவங்க என்ன சொல்றாங்க, என் மேல ஆக்ஷன் எடு, என் வீட்டுக்காரர் மேல ஆக்ஷன் எடு, என்ன பேசிக்குமா, ஏமா என் மாமனார் என்னமா பண்ணாரு. நான் கேட்கிறேன், நானும் ஒரு 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 ஒடுக்கப்பட்ட தலித் கம்யூனிட்டில இருந்து வந்தவன் தான் நானு. இந்த தலைமுறையில இவ்வளவு எல்லாம் வளர்ந்த பிறகும் ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு ₹1 கொடுக்காம நீ கோடீஸ்வரன் பெரிய பிசினஸ் பண்ற அந்த பையன் கிட்ட 150 பேர் வேலை பாக்குறாங்களாம். இது வந்து கருணாநிதி சொல்ற ஸ்டேட்மெண்ட். இவ்வளவு வசதியா இருக்கு. அவங்களுடைய இதுல நான் பார்த்தேன், அந்த திருமண ஆல்பம் எல்லாம் பார்த்தேன். எல்லா தலைவர்களும் போயிட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், இவ்வளவு பெரிய பணம் இருக்கு, இவ்வளவு எல்லாம் இருக்கு, இவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கீங்க, அவ்வளவு சொத்து இருக்கு. இங்க இருந்தோ ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு பொண்ணு வந்து நீ இல்லாத ஒண்ணு இல்லாத நாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது, ஒண்ணு இல்லாத நாயோட உழைப்ப சொல்லிட்டு அசிங்கமா இல்ல உனக்கு? அப்ப நீ இப்படி பிடிங்கி சாப்பிட்டு இருக்கனா, நீ இதுவரை சம்பாதிச்சதை எல்லாம் எப்படி எல்லாமே பாவ காசுன்ற நானு. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத எம்எல்ஏ அவர்கள் சொல்லிட்டாரு. சம்பந்தம் இல்ல, நீங்க என்ன ஆக்ஷன் வேணா எடுத்துக்கலாம்னு. ஆனா நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதாவும் சொல்றீங்க, ஒரு சில இடங்கள்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்றீங்க. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? சம்பந்தம் இல்ல அப்படின்னு அவர் வந்து எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம அப்படின்னு ஒதுக்கி விடுறதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு அதுக்கும் அவர் சம்பந்தம் இல்லைன்றது வந்து சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 7 ஆண்டுகளா நான் பேசலன்னு இருக்காரு. அதுல நீங்க கவனிச்சுக்கணும். 3 தடவை வந்திருக்காரு 7 மாசத்துல. 7 மாசத்துல 3 தடவை வந்திருக்காரு. அவருக்கு அவங்க பையனுக்கு பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. இப்ப 3 தடவை நீங்க வந்திருக்க, உங்க ஒய்ஃபை கூட்டு தான் அங்க போயிருக்காரு, அங்க சாப்பிட்டு இருக்காரு. இந்த பிள்ளை சாப்பாடு எடுத்து வச்சிருக்கு, பாதிக்கப்பட்ட பிள்ளை. நீங்க இப்ப சம்மதம் இல்லை அப்படின்னும் போது நீங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும், இமிடியேட்டா அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஏன் அரெஸ்ட் பண்ணல? இதுவரை ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேக்குறேன் நான். ஆல் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க, அபார்ட்மெண்ட்ல யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசு. இது வந்து ஊர் நம்புங்க, நீங்களும் நானும் நம்புவோமா? நம்ம நம்புவோமா? இல்ல மக்கள் யாரும் நம்புவாங்களா? எனக்கு இது நான் சொல்லலாமான்னு தெரியல. அந்த போலீஸ் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வாங்கின அந்த அம்மையார் வந்து கடைசியா சொன்னாங்களாம் இந்த பொண்ணுகிட்ட, எங்க டீம் விட்னஸ் நேரா பார்த்ததுல, ஒருவேளை அவங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல நான் பணம் எல்லாம் வாங்க மாட்டேன், நான் கேஸ்ல உறுதியா இருப்பேன்னு இந்த புள்ள சொல்லியிருக்காங்க. நாளை பின்ன அப்படின்ட்டு இல்ல வாங்க மாட்டேன், இல்லம்மா வாங்கிட்டா என்ன ஆகுமா அப்படிலாம் அவங்க அப்பவே அந்த கிடுக்குப்பிடி எல்லாம் போடுறாங்க. ஏன்னா இது பணம் கொடுத்தா டீல் ஆயிடும்னு சொல்லிட்டு தான் இவங்க அதுக்கான முயற்சி எடுத்தாங்க. பணத்தை கொடுத்துடலாம் மிரட்டி இருக்கு. அதுக்கு பிறகு மிரட்டினாங்களே, என் போட்டோவை போட்டு அசிங்கப்படுத்திட்டா அவளை சும்மா விட மாட்டேன். ஒரு ஏஜென்ட் கூட்டு போனா பாருங்க, சித்ரான ஒருத்தர் ஏஜென்ட் கூட்டு போனா பாருங்க. அந்த சித்ரான்றவ வந்து இங்க பேசியிருக்காங்க, இந்த பிள்ளையோடைய சொந்தக்காரங்கிட்ட அத்தைகிட்டே சித்திக்கிட்டே பேசியிருக்காங்க. அவங்க கோவப்படுறாங்க, அவங்க அவமானப்படுத்திட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாங்க. அதாவது இது நேத்து இல்ல, நேத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் இஷ்யூ பெருசானோன்னா இன்னும் அமைதியா இருப்பா. அப்ப அந்த என்ன பிளான் மேலோட்டமா வரும்போதே நம்ம மிரட்டினா ஆஃப் ஆகிக்கலாம். இப்ப எஃப்ஐஆர் போட்டாச்சு, உங்க கட்சியுடைய எம்எல்ஏ குடும்பத்தினர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியாச்சு. அந்த டார்ச்சருடைய வடிவங்கள் எல்லாமே மீடியாக்கள் எல்லாமே பரப்பப்பட்டு இருக்கு. ஒரு கொடூரமான குருஷியல் டார்ச்சர் அது. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும், இமிடியேட்டா நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், முந்தானத்து வாங்கினது மீடியால வருது, வந்துருச்சு, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, நேற்று அனுப்ப வேண்டியதானே? 2 days டிலேவே வந்து எந்த காம்ப்ரமைஸா நடக்காதா, இல்ல மிரட்ட முடியாதா, உருட்ட முடியாதா, பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி இந்த இஷ்யூ அமுக்கலான்னு பாத்துருக்காங்க. இது முடியல. அதுக்கு பிறகு இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, காம்ப்ரமைஸ் எல்லாம் தாண்டி பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஓப்பனா இவ்வளவு தூரம் பப்ளிக்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஜாதிய பேரால தாக்கப்பட்டிருக்காங்க, அவங்களை வந்துட்டு திட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு, எம்எல்ஏ சொல்லிட்டாரு. ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல? நம்ம வந்து சமத்துவம், சமூக நீதினு பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன வயசு மைனர் பொண்ணை வந்து வேலைக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப அரசாங்கத்து மேல இருக்க நம்பிக்கையை வந்து மக்கள் வந்துட்டு எப்படி பாப்பாங்க? அரசாங்கத்தை நம்பிட்டு இருக்காங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு தான் பாப்பாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், திமுகவினுடைய எல்லா இடைநிலை சாதிக்காரங்களுடைய ஆதிக்க மனநிலை எல்லா பகுதியிலும் நீக்கமே நிறைஞ்சு கிடக்குதுங்க. மாவட்ட செயலாளர் இருந்து அவன் இன்ஃபுளுன்ஸ் பண்றான். ஒரு காஸ்டிசம் வந்து ரோல் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, இல்லலாம் அவங்க சொல்ல முடியாது. அட்ராசிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த 2 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் அதிகமான வன்கொடுமை நடந்திருக்கு. அது ஹீனஸ் கிரைம் தான் அதிகமா இருக்கு. அப்ப கூட நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது, அவங்க கேட்டாங்க, ஹீனஸ் கிரைம் நீங்க சொல்றீங்களா, இது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து கேட்டாங்க. நாங்க வாங்குற டேட்டால வந்து செக்ஷன் 325A நிறைய போட்டிருக்காங்க. 325Aன்றது ஹீனஸ் கிரைமுக்கான எஸ்சி ஆக்ட்ல வரும். 70 விழுக்காடு அந்த செக்ஷன்ல தான் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப அவங்க மேல பதியப்பட்ட பிரிவுகள் வந்து கிட்டத்தட்ட 5 பிரிவுகள்னு சொல்றாங்க. எந்தெந்த பிரிவுகள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு? அது தெளிவா சொல்ல முடியுமா? ஒரு ஐபிசில வந்துட்டு 294B ரொம்ப அபியூஸா பேசுற அந்த செக்ஷன் இருக்கும். 324, 325, 506(1) ஐபிசி இவ்வளவுதான் போட்டிருக்காங்க. எஸ்சி ஸ்டாக்ல 31R1S போட்டிருக்காங்க. அது எஸ்சி ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஜாதி பெரு சொல்லி திட்டதா இருக்கு. இந்த கொடூர குற்றத்துக்கு 325 ஒன்று இருக்கும். அது அந்த 325 இதுல போட்டாலே நம்ம ஐபிசி கிரைம்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா போட்டாகணும். இப்போ நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் சொல்லப்படுது.
நீங்க இதெல்லாம் ஏன் இத நீங்க சேஞ்ச் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க, அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சில நேரங்கள்ல கோர்ட் ப்ராசஸ்க்குள்ள ஜட்ஜஸ் மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னா, எஸ்சி ஆக்ட்ல வந்து அந்த ப்ரொவிஷன் மட்டும் பார்ப்பாங்க. லேசா தானே இருக்கு, பெயில் கொடுத்துடலாம். சில பேர் கண்டென்ட்குள்ள சீரியஸா போக மாட்டாங்க, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாதிக்க பண்ண வேண்டியது. பட் இப்ப நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்துட்டு அவங்க பெயிலுக்கு மூவ் பண்ணாங்கன்னாக்க விக்டிம்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். எஸ்பி இல்லைன்னா பிபி இல்லாட்டினா கோர்ட் இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க பெயில் பெட்டிஷன் போட்டிருக்காங்க, அப்ஜெக்ஷன் தான் தெரிவிக்கலான்றது இப்ப இருக்கு. சோ இந்த செக்ஷன் மேல எங்களுக்கு ரொம்ப வலுவான செக்ஷன் இல்ல. அது வைக்கிற மிக முக்கியமான நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ரெண்டாவது, நாங்க விரும்புறது என்னன்னாக்க ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கவர்மெண்ட் நம்பல. நாங்க எஸ்சிஎஸ்டி ஆக்ட்லயே வந்துட்டு பிபி வந்து நம்மளே வச்சுக்கலாம். அரசாங்க பிபியை விட எங்களுக்கு ஒரு பிபி தேவைப்படுன்றது நம்ம ரொம்ப வலியுறுத்த வேண்டியது இருக்கு. அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணாதாங்க ஓரளவு நம்பிக்கை மக்களுக்கு வரும். என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க காவல்துறையினர்? என்ன பேசுவாங்க, சரி ஆகட்டும், கொஞ்ச நாள் டைம் போட்டோம், கொஞ்சம் கேஸ் அப்படி இதாகிடும், நம்ம கேஸ் ஆஜராகும் போது நம்ம பிபியை கொஞ்சம் ஆஃப் பண்ண வைப்போம், அப்படிதான் பேசுவாங்க. பெயில் வரும்போது பிபி வந்து கடுமையா அப்ஜெக்ஷன் தெரியா கேட்டனா. ஆனா இப்ப இவங்க மாட்டுவாங்க. இல்ல கைது செய்யப்படுவார்களாங்கிறதே முதல்ல நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்ப கைது பண்ணுவாங்க? அவர்கள் கைது செய்யப்படணும். எப்ப கைது பண்ணுவாங்கன்றது வந்து அது நமக்கு தெரியாது இல்ல. அவங்க எல்லாம் உள்ள அவ்வளவு இது நடந்துட்டு இல்ல. கைது பண்ணப்படணும். அப்படி பெயிலுக்கு அவங்க மூவ் பண்ண போனாங்கன்னா டைரக்டா தான் போகணும். வைக்க வச்சு போக முடியாது எஸ்சி ஆக்ட்ல. ஓகே ஓகே. பார்ட்டி அங்க இருக்கணும். அப்ப எங்களுக்கு அது இன்ஃபார்ம் பண்ணணும். அப்ப எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாக்க நாங்க அட்வொகேட் வைப்போம். நாங்க பிபிஐ நம்ப போற ஆளுகள் கிடையாது. இந்த பொண்ணுடைய எவிடன்ஸ் இருக்கு, வீடியோ இருக்கு, காயங்கள் இருக்கு, மெடிக்கல் இது இருக்கு, பெயில் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவோம். பணபலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு. நீங்க பெயில கொடுத்துட்டீங்கன்னா வெளியில வந்து மிரட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நாங்க சொல்லுவோம். இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் மனசாட்சி இருந்துச்சுன்னா, இன்னும் அசிங்கப்படாம இருக்கணும்னா ஒழுங்கு மரியாதையா கருணாநிதிட்ட சொல்லி உன் மவனையும் உன் மருமகளையும் சரண்டரா சொல்லு அப்படின்னு சொல்றதா நியாயம். ஏங்க கருணாநிதி மீறியாங்க அவங்க நினைச்சா பண்ண முடியும். இல்ல இத நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்க நினைச்சா அது பண்ண முடியும் அப்படிங்கறது தானே பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து திரு கருணாநிதி அவர்கிட்ட பர்சனலா சொல்லி அரெஸ்ட் ஆக சொல்லுங்கிறத சொல்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அவங்களால முடியும் தானே? முடியும்ன்ற நீங்க என்ன ஒரு ஆக்டிவிசம் ஃப்ரண்ட்லைன் ஆக்டிவிசம் இருக்கும் நடவடிக்கைகள். சிலது பேக் டோர்னு சொல்றாங்கல்ல, அதான் லாபி தானே அது. ஆனா கோர்ட் மூலமா தள்ளி வச்சுட்டு அவங்க டிலே பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா ரொம்ப சதியில கொண்டு போய் முடியாது. அப்படின்னா நாங்க திருப்பி வந்து எங்க ஆட்சி அரெஸ்ட் பண்ணலன்றது திருப்பி நான் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அரசாங்கத்தின் மீது வந்து மிகப்பெரிய இவங்க பேசுற சுயமரியாதை, இவங்க பேசுற நீட் ஒழிப்பு, இவங்க பேசுற பகுத்தறிவு, மாடல் அரசு என்னமோ சொல்றாங்கல்ல, திராவிட மாடல் அரசு, இது எல்லாருமே கொஸ்டின் பண்ணப்படும் பொதுவெளியில. என்னங்க இவங்க நான் கேட்கறேங்க, என்னங்க நம்ம சுயமரியாதைன்னு பேசிட்டு இருக்கோம், சமத்துவம் பேசுறதெல்லாம் என்னங்க? அப்ப இப்ப அனிதா செத்த பிறகெல்லாம் போய் நின்னீங்களா, நான் அண்ணனா இருக்கிறேன்னு உதயநிதி, நான் அண்ணனா இருக்கிறேன்னு சொன்னாரு. வாங்க உதயநிதி, இவ்வளவு உங்க தங்கச்சி தான், வாங்க வெளிப்படையா ஸ்டாலின் சொல்றேன். உதயநிதிக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அந்த வயசோட சின்ன பிள்ளைதான் இந்த பிள்ளையும். ஸ்டாலின் அப்படிதான் பார்க்கணும். தான் பேத்தியா பார்த்தாருன்னா அக்கறை எடுத்து செய்வார்னு அர்த்தம். அதனால இல்லைன்னா நீங்க பேசுறது எல்லாமே ஒரு பொய்யான சடங்குத்தனமான ஒரு ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே இந்த நேர்காணல் மூலமா பேசும்போதே சொன்னீங்க. நாங்குநேரி விஷயம், இதுக்கு முன்னாடி வந்துட்டு புதுக்கோட்டை வேங்கை வாசல், இது போன்ற விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த சில நடவடிக்கைகள்ல வந்து அரசாங்கம் செய்ய தவறிட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து கொடுத்திருக்கு. இந்த சம்பவமும் அது போன்ற ஒரு சம்பவமா மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட நோக்கமும் கூட. அதனாலதான் இது வந்து வெளிச்சத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நாங்க நேர்காணலே பண்ணணும். அந்த 2 விஷயம் மாதிரி இதுவும் வந்துட்டு நீர்த்து போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் தான் எங்களுக்கு இன்னும் வந்து ஓடிட்டே இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு, வழக்கோட பாதையை தொடர்ந்து பார்க்கலாம். அந்த பொண்ணுடைய நேர்காணல் கிடைச்சாலும் அவங்க கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் ரொம்பவே நன்றாக. உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா.